வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொழிலாளர் வர்க்கத்தை மறந்து செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. இலங்கையில் தனிநபர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் எதிர்காலத்தில் நாட்டின் மீதும் விதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பிரதீபா மகாநாமஹேவா தெரிவிப்பு. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தடைகளை விதித்துள்ள பிரித்தானியா சரத் பொன்சேகாவுக்கு ஏன் தடை விதிக்கவில்லை என்று விமல் வீரவங்ச கேள்வி. பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தின்னகோன் வழங்கிய தகவல்களால் அதிர்ச்சியடைந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள். தொடர்பான விரிவான செய்திகள். பாட்டாளி வர்க்கத்தினரின் பிரதிநிதியாக இருந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக ஆன பிறகு தொழிலாளர் வர்க்கத்திற்காக செயற்படாமல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளர்களோடு நடைபெற்றிருந்த சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சியில் இருந்த அனுரகுமார திசாநாயக்க உழைக்கும் மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் குரல் எழுப்பியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி ஆன பின்னர் வறிய மக்களை, உழைக்கும் மக்களை, விவசாயிகள் மற்றும் மீனவர்களை அவர் மறந்து செயல்படுவதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் அடக்குமுறைகளையும் அசௌகரியங்களையும் புரிந்து கொள்ள ஜனாதிபதி அல்லது அரசாங்கம் முயற்சிக்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். வரிச்சுமைகளை குறைத்து எரிபொருட்களை மக்கள் வசதிக்குரிய விலையில் வழங்குவதாக அரசாங்கம் வாக்களித்தது. ஆனால் அதனை இன்னமும் நிறைவேற்ற முடியவில்லை. மேலும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பாகவும் அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். லஞ்சம் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் லஞ்ச சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு நபர் மீதும் தராதரம் பாராத விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட நிலையில் 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 50,000 ரொக்க பிணையும் மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்ட அவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. முன்னதாக ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரசு வங்கியொன்றில் இருந்து நிதியை கோரிய போது அதனை வழங்குவதற்கு வங்கி முகாமையாளர் மறுத்ததால் மாகாண சபை குறித்து வங்கியில் நடாத்தி சென்ற அனைத்து நிலையான வங்கிக் கணக்குகளையும் நீக்கிக் கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பல தனிநபர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் எதிர்காலத்தில் நாட்டின் மீதும் விதிக்கப்படும் என்ற அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்று இந்த நிலையை உருவாக்கியதற்கு பொறுப்பு இலங்கை என்றும் வழக்கறிஞர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார். பல ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருந்த போதும் அவற்றின் பரிந்துரைகளை எந்த அரசாங்கமும் செயல்படுத்தாததே இதற்கு காரணமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய உள்ளிட்ட பலருக்கு பிரித்தானியா தடைகள் விதித்துள்ளதை குறிப்பிட்ட அவர், நாட்டில் போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் பலருக்கு தற்போது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்வதற்கும் அங்கு சொத்துக்கள் வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் இவர்களின் பெயரில் உள்ள சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை தடை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். வழக்கு விசாரணை ஒன்றின் போது இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்க குணசேகரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த வழக்கை கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 9 அன்று கொள்ளுப்பட்டி 5வது பாதையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டை சேதப்படுத்தியதோடு தீயணைப்பு படையினரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக குணசேகர சந்தேக நபராக பெயரிட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது சட்டத்தரணி உடல்நல குறைபாடுகள் காரணமாக பிரதியமைச்சர் மற்றும் 3 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று விளக்கம் அளித்தார். இதனையடுத்து நீதவான் 4 சந்தேக நபர்களுக்கும் கைது உத்தரவு பிறப்பித்து அடுத்த விசாரணையில் குணசேகரன் நீதிமன்றத்தில் கட்டாயம் முன்னிலையாக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஒரு தனிநபரை குறிவைப்பதற்காக பாராளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் கட்சி அதை அங்கீகரிக்காது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்க அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பிரேரணை தொடர்பாக அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். இது பற்றி மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளுக்கு பிறகு தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் ஜனவரி 2013 பாராளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அவர் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். எனினும் அந்த நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். தற்போதைய அரசாங்கம் நாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அவர்கள் அதை செய்தால் அது சரியல்ல என்பதோடு இப்படிப்பட்ட முடிவுகளுக்கான விலையை எங்கள் கட்சி இன்னமும் செலுத்தி வருகிறது. அரசியல் தேர்வுகளை எடுப்பதற்காக ஒருவரை குறிவைத்து பாராளுமன்றம் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் இதனை பொதுஜன பெரமுன ஆதரிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எந்த தடையும் விதிக்காதது சந்தேகத்திற்குரியது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தினார். பத்ரமுலையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், புலிகள் அமைப்புடனான யுத்தம் முடிவுக்கு வந்ததன் விளைவாகவே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் இன்று வடக்கு மற்றும் கிழக்குக்கு தைரியமாக சென்று வருகின்றனர். யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா பதவி வகித்தார். அவரது கட்டளைகளையே சவேந்திர சில்வா, ஜெகத் ஜயசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் செயற்படுத்தினர். இதன் பின்னணியில் ஏன் பிரித்தானியா சரத் பொன்சேகாவுக்கு தடை விதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். 1815 ஆண்டில் பிரித்தானியர்கள் இலங்கையில் பெரிய அளவில் மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டதோடு ஏராளமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். காடுகளை அழித்ததோடு பல்லாயிரக்கணக்கான யானைகளை கொன்று அவற்றின் தந்தங்கள் மற்றும் பெருமதியான சொத்துக்களை அகற்றிச் சென்றனர். ஆனால் இப்போது அதே பிரித்தானியா மனித உரிமை பற்றிய பாடங்களை இலங்கைக்கு கற்பிக்க முயற்சிக்கிறது. புலிகள் அமைப்பின் கொள்கையை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலானோர் தற்போது பிரித்தானியாவில் வசிக்கும் நிலையில் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்றும் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டினார். சிறையில் உள்ளதுடன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் வழங்கிய தகவல்கள் விசாரணை அதிகாரிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நீதிமன்றத்தால் கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் மற்றும் விவரங்களை தனது நினைவில் இல்லை என்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் தனது தலைமறைவு காலத்திற்கான விளக்கங்களை வழங்கியிருந்தார். அதன்படி, நான் முச்சக்கர வண்டியில் ஏறி கிரிவுல்லாவில் உள்ள வீட்டுக்கு சென்றபோது கதவு மூடப்பட்டிருந்ததால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன். எவ்வளவு காலமும் கிரிவுள்ள வீட்டிலேயே இருந்ததோடு உணவுக்காக அங்குமிங்கும் சென்றேன். கடையில் உணவு பெற சென்ற போதுதான் எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறித்து தெரிய வந்தது. அதை அறிந்தவுடன் சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தறைக்கு வந்து அங்கு தங்க இடமில்லாததால் ஹோட்டலில் தங்கியதோடு அடுத்த நாள் மாத்தறை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்தேன் என்றுள்ளார். மேலும் தான் ஹோக்ரகந்தையில் இருந்து கிரிவுல்ல சென்று தங்கியிருந்த காலத்தில் நடந்த எதுவும் எனக்கு நினைவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.